உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக பாண்டிச்சேரிக்கு வராரு. ஆமாம், ஸோ ரொம்ப ஹாப்பி தான். ஒரு படத்தில் பார்த்துட்டு இப்போ புதுசாக வந்து இப்போ அரசியல் தலைவராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்பெல்லாம் இது இல்லை ப்ரோ. எங்கே போனாலும் நல்லது செஞ்சால் மக்கள் நல்லா செஞ்சால் நல்லா தான். விஜய் அவர்கள் அரசியல்ல இருக்காரு, விஜய் அவர்கள் படங்கள்ல நடிக்கிறாரு, அவர் ஒரு நடிகர் அப்படிங்கறதுனாலதான் கூட்டம் கூடுது நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கும் நிறைய கூட்டம் அதனாலதான் வருதா? அதான் சொல்லவே முடியாது. எம்ஜிஆருக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தார், எல்லாருமே ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தால் தான் ஒரு பட்டலத்தை கூட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி இவர் வரும்போது இவரும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும், அப்படி தான் வரும், கூட்டம் வரும் தான். அப்போ எம்ஜிஆர் மாதிரி அப்போ அடுத்த எம்ஜிஆரா விஜய் அவர்களை எடுத்துக்கலாம். நாம சொல்ல தேவையில்ல, தமிழ்நாடே சொல்லுது அடுத்த எம்ஜிஆர் தளபதி. உங்களுக்கு விஜய் அவர்கள் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லலாம்? சார் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதான் எனக்கு நல்லது செஞ்சால் நல்லது. தருமபுரி பாண்டிச்சேரி. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் வராரு. ஏற்கனவே பார்த்துட்டேன், விக்ரவாண்டியில் பார்க்க முடியல, வரும்போது நேரில் பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் வாங்கினேன். சந்தோஷம். காலையில இருந்து நிறைய பேர் 4 மணி 5 மணில இருந்து நைட்ல இருந்து நான் கஷ்டப்பட்டேன், இப்போ எப்படியோ காலைல வாங்கிட்டேன். சந்தோஷம். என்ன பேசுவார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது ஒரு பேசுவார், எங்க அண்ணன் பேசுவார், அவரு கரெக்டாக தான் பேசுவார். 2020 அவர் தான். ரோட் ஷோ தான் நடக்கும்னு ரோட் ஷோ எதிர்பார்த்தோம், 5ஆம் தேதி எதிர்பார்த்தோம், அது நடக்கல. இப்போ கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். சிஎம்க்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கட்சி தலைவராக விஜய் அவர்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டிச்சேரிக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு அந்தமாரி வந்திருக்காங்க, கட்சி மூலயமா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ரோட் ஷோன்னு சொன்னாங்க, அனௌன்ஸ்மெண்ட் மாதிரிலாம் வந்தது. கரூரில் நடந்த அசம்பாவிதத்தினால இதை தவிர்க்கணுன்றதுனால இந்தமாரி பண்ணியிருக்காங்க. அதனால சந்தோஷம் தான். ஆனால் இன்னும் ஒன்று, நிறைய பேரால் வர முடியல. இன்னொன்று இந்த பாஸ் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதில் 2 பேர் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு பாஸுக்கு ஒரு பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் வந்து போகிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. 5000 மெம்பர்ஸ் தான் உள்ள அலோட் அப்படிங்கிற மாதிரி. அது சேஃப்டி கோசம் தான் பண்ணுறாங்க. அதனால நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது கணக்கு சொல்ல முடியல. நிறைய பேர் வந்திருப்பாங்க. நிறைய பேர் இப்போ கூட வேலையை லீவ் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தும் இப்போ வெளியே இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. டோக்கன் எல்லாமே விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் சேஃப்டி நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று நாங்கள் பார்த்தோம், சேஃப்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விஜய் அப்படின்னாலோ இல்லை தாவேக்கா அப்படின்னாலோ உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம்னா என்னவா இருக்கு? அப்படி எதுவும் இல்லை. விஜய்னு சொன்னால் அவர் ஒரு ஆள் தான் ஞாபகம் வரும். என் பேர் கிருஷ்ணசாமி, ஏமலம் தொகுதி, கிருமாம்பக்கத்துலேருந்து வந்து. எப்படி இருக்குது விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வராரு? பாண்டிச்சேரிக்கு முதல் முறையாக வராரு. எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு பூரிப்பாக இருக்குது. எங்கள் தளபதியே எங்களை தேடி வந்திருக்காரு. அவருக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வருங்காலத்தில் கண்டிப்பாக பாண்டிச்சேரி மக்கள், ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க, இப்போ பாண்டிச்சேரி மக்கள் கொடுக்கறதுக்கான தயார் நிலையில் பாண்டிச்சேரி மக்கள் இருக்காங்க. எங்களோட ஆதரவு, இப்போ பாண்டிச்சேரி மக்களோட ஆதரவும் தளபதி கண்டிப்பாக இருக்கும். ஏன் விஜய் அவர்கள் வர்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றீங்க? ஆச்சரியம்னா ஒரு 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வராரு, அது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லையா? 1 ரூபா விட்டுட்டு யாருன்னா ஒருத்தவங்க வருவாங்களா? ஒருத்தவங்க கூட்டாக்கா 300 கோடி ரூபா சேலரியை விட்டு வராரு. அவர் அசல்ட்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சைன் பண்ணிட்டு ஒரு 600 கோடி ரூபா சம்பாரிச்சுட்டு அவர் மாதிரி அவர் வாழ்க்கையை பார்த்துன்னு போகலாம். எதுக்காக மக்களுக்கு சேவை செய்யறதா வராரு? அதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தானே. ஆனா பொதுவாகவே நடிகர்களுக்காக ஒரு கூட்டம் கூடும், நடிகருக்கான கூட்டம் அப்படின்னு நிறைய நம்ம சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், வாய் வார்த்தையா இருக்கட்டும் கேட்க முடியுது இல்ல. நடிகர்களுக்கான கூட்டம் கூடுறது 1972 எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடிகருக்கான கூட்டம் தான். அப்பயும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நடிகரை பார்க்கறான கூட்டம்னு. ஆனால் அந்த 1972 என்ன ஒரு ஆச்சரியம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் 2026 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தளபதி தான், தனியாக நின்று காட்டுவார், வென்று காட்டுவார். சிஎம் அவர் தான்.
ஆனா நிறைய அவர் மேல குற்றச்சாட்டுகளும் வருதுல. இப்ப கூட நான் வெளியே கேட்கும்போது சொன்னாங்க, நான் நேற்று நைட்ல இருந்து வெயிட் பண்றேன்ப்பா, என்னால உள்ள போக முடியல அப்படிங்கிற அந்த வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் லாபம் எல்லாமே சேர்ந்து தான் வாழ்க்கை. அந்த மாதிரி குற்றச்சாட்டை இப்போ ஒரு பண்ணுறாருனாக்கா ஒரு குற்றம் இருக்குன்னு தான். ஒன்று பண்ணுறோம், ஒரு குறை இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா? எல்லாமே 100% பண்ண முடியாதுல்ல. ஒரு 75% பண்ணலாம், ஒரு 90% பண்ணலாம். அந்த மாதிரி தளபதி சரி நல்லா பண்ணுறாருன்ற ஒரு குறை வருது, ஒரு குற்றச்சாட்டு வரும் தான். அதுக்கு நம்ம அதெல்லாம் சமாளித்து தான் தாண்டி தான் வரோம். தளபதி சொல்கிற மாதிரி ஒரு நதி மாரி நாங்கள் கல் எடுத்து வீசுவாங்க, பூ எடுத்து வணங்குவாங்க, விளக்கு ஏற்றி வணங்குவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் தளபதி. நீங்க காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் நம்ம பாண்டிச்சேரி தான், நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தோம். இப்போ இங்க விஜய் அவர்கள் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன பேசுவாருன்றது எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை விட்டு கீழ்ச்சிட்டாரு. இப்போ பாண்டிச்சேரி அரசியலில் வந்து என்ன பேச போகிறாருன்னு எங்களுக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது கேட்கறதுக்கு. என்ன ஸ்பீச் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, ஆர்வமாகவும் இருக்குது. மதுரையிலும் போய் கேட்டுட்டோம், பாண்டிச்சேரிக்கும் வந்துருக்கோம், எங்கள் ஊருக்கே வந்துருக்காரு வரோம். இப்போ ரோட் ஷோ வந்து பிளான் பண்றாங்கன்னு கடந்த மாதத்துல இருந்தே வந்தது. ரோட் ஷோ இல்லைன்னும் போது நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்? எங்களுக்கும் ரொம்ப மிஸ்ஸிங் தான். ஏன்னா ரோட் ஷோன்றது வந்து நாங்களும் எதிர்பார்த்தோம். நாங்கள் கிருமாம்பக்கம் அவர் வந்து கனகச்செட்டி குளத்துலேருந்து வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரன்றதா எங்களுக்கு இது. அதனால் எங்கள் ஊர் மக்களையும் கூட்டு எங்கள் ஊர் மக்களையும் கொஞ்சம் காட்டணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மக்களோட பாதுகாப்பை கணிஞ்சு அவங்க இந்த ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ரோட் ஷோ நடத்த முடியாது. ஏன்னா ஒரு நடிகரை தாண்டி ஒரு தலைவராக ஆகிட்டாரு. அவர் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கூட்டன்றதை விட கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி மக்கள் கூட்டம் வருது. அதனால கொஞ்சம் தவிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. இப்போ இங்க 5000 பேர் கூடலான்னு அனுமதி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே கண்டிப்பாக வந்து 1 லட்சத்துக்கு மேலே தான், லட்சக்கணக்கான மேலே தான். இந்த ஒரு பாஸ் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக விட்டுனாக்கா கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு கூட்டம் கண்டிப்பாக வந்துடும். தமிழ்நாடு கலந்து வந்துடும். டிஎம்கே இப்போவே பார்த்தீங்கன்னா அந்தந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டு போலீஸோட ஆதரவு வாங்கி பேடிகார்டு போட்டு நிறுத்திட்டாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கோட்டை குப்போம், அங்கேருந்து மக்களால் வர முடியல, அது மாதிரி நிறுத்திருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இடம் பத்தாது தளபதிக்கு பார்க்க. அதாவது 52 ஆட்சி காலம் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டுட்டாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நிறைய ஆண்டிருக்காங்க. தளபதி வராரு, ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்து பார்ப்போம். மக்களுக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக 2026 தமிழ்நாட்டின் சிஎம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். விஜய் அவர்கள் முதல் முறையா பாண்டிச்சேரிக்கு ஒரு கட்சியோட தலைவரா வராரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? வேற அளவுல சந்தோஷமா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அவரு பேசுற பேச்சை எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். அது டிஎம்கேல உள்ள குறைய என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்னு வந்திருக்கோம். நாங்கள் காரைக்கால்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் எல்லாரும் தளபதி என்ன பேசுறாருன்னு பார்க்கறது, காரைக்காலை பத்தியும் பாண்டிச்சேரி பத்தி என்ன பேசுறாருன்னு வந்திருக்கிறோம். எப்பயுமே அவரோட ஸ்பீச்சுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு, கண்டிப்பா உண்டு. நீங்க எதிர்பார்க்கும் போது எனக்கு இந்த ஸ்பீச் எல்லாம் பிடிச்சிருந்தது. லாஸ்டா வந்து இந்த தற்கூரி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. ஆமா, அந்த மாதிரி நீங்க சோஷியல் மீடியால அதிகமா இவங்களை பத்தி சொல்ற விஷயங்கள் பவள பாப்பா ஸ்டாலின் திட்டினார்ல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டாலின் திட்டினது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரியுது என்ன நீங்க சொன்னீங்கல்ல? இல்ல, விஜய் வந்து எப்பவுமே இதுவாக தான் பேசுவாரு. அதனால இந்த வருஷம் இப்போ எங்கள் பாண்டிச்சேரியில் வந்து என்ன பேசுறாரு நாங்கள் பார்க்கறது ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம். எங்களோட பாண்டிச்சேரியோட மக்களோட குறைகளை என்ன சொல்றாரு நாங்கள் எதிர்பார்த்து ரொம்ப இருக்கிறோம். பொதுவாகவே வந்து நடிகர் அப்படிங்கறதுனால தான் பெரிய கூட்டம் கூடுது. அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ பாண்டிச்சேரியில இவ்வளவு கூட்டம் இருக்கு. கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கல, நிறைய கூட்டம் வந்திருக்கு. எத்தனை மணிக்கு காலையில வந்தீங்க? நாங்கள் வந்து காரைக்கால கிளம்புறது காலைல 5 மணிக்கு கிளம்பணும். இங்கே வரவே நாங்கள் 9:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. வழி ஃபுல்லாக ரொம்ப செக்கிங் பண்ணி தான் அமிச்சாங்க. அதனால தான். ஆனால் பாண்டிச்சேரி தவிர வேற எங்க இருந்தும் ஆட்கள் வரவேணா அப்படிங்கிற மாதிரி தாவேகா சைட்ல இருந்தே. ஆமாம், அது உண்மை தானே. கூட்டம் அதிகமான பிரச்சனைகள் தானே வருது, தேவையில்லாத எங்கள் தலைவர் மேலே பிரச்சனைகள் வருது. அதனால தேவையில்ல, பரவாயில்ல. காரைக்கால் உள்ளவங்க மட்டும், காரைக்கால் பாண்டிச்சேரி உள்ளவங்க தான் போதும்.